விக்னேஸ்வராய நமக. மம குலதெய்வதாம்னியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க 360 டிவி சேனல் நேயர்களுக்கு ஜோதிடர் எம் முத்துசாமியின் இனிய வணக்கங்கள். யோகாதிபதி சுக்கிரன் உச்சம் பெறுவது, அவரோடு பஞ்சமாதிபதி இணைவது, இந்த காரணத்தினால் மிகப்பெரிய லாபத்தையும் யோகத்தையும் அடையக்கூடிய பாக்கியம் பெற்ற கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 25ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை, அதாவது 7/4/2024 முதல் 13/4/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். முதல்ல கிரக அமைப்புகள். அதன்படி உங்கள் ராசியிலேயே உங்கள் ராசிநாதனாகிய சனி பகவானும் அவரோடு சகாய ஸ்தானாதிபதியாகிய செவ்வாய் பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். ராசிக்கு 2ஆம் இடத்திலே 4 கிரகங்கள், ராகு பகவானும் சூரிய பகவானும் அவரோடு உச்சம் பெற்ற சுக்கிர பகவானும் நீசம் பெற்ற புத பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். 3ஆம் இடத்திலே குரு பகவானும் அட்டமஸ்தானத்திலே கேது பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். இதுதான் இந்த வாரத்திற்கான கிரக அமைப்புகள். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசியில் இருந்து 2, 3, 4, 5 ஆகிய இடங்கள்ல இந்த வாரம் முழுவதும் பயணிக்க காத்திருக்கின்றார். நண்பர்களே, பொதுவா சந்திராசிரமமோ வேதியோ இல்லாத நாளாக இருந்தால் நமக்கு நல்ல யோகங்கள் உண்டு. அந்த கணக்குப்படி இந்த வாரத்தில் கும்பராசி என்பதே உங்களுக்கு சந்திராசிரமமும் கிடையாது, வேதையும் கிடையாது. இது ஒரு பலம் பொருந்திய வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த காலகட்டங்களில் ஒவ்வொரு நாளும் நமக்கு நன்றாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, இந்த வாரத்தின் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 7/4/2024 திதி தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தசி திதியும், நட்சத்திரம் பகல் 12 மணி வரை பூரட்டாய நட்சத்திரமும், அதன் பின்பு உத்தரட்டாய நட்சத்திரமும், சித்தயோகமும் அமிர்த யோகமும் கூடிய சுப நாளாக ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. அன்றைய தினம் மாத சிவராத்திரி. அடுத்து திங்கட்கிழமை 8/4/2024 திங்கட்கிழமை அன்னைக்கு சர்வ அமாவாசை. அன்றைய தினம் காலை 10 மணி வரை உத்தரட்டாய நட்சத்திரமும், அதன் பின்பு ரேவதி நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய ஒரு அருமையான நாளாக அன்னைக்கு அமைகிறது. அடுத்தபடியாக 9/4/2024 செவ்வாய்க்கிழமை அன்று வளர்பிறையில் வரக்கூடிய பிரதமை திதியும், அசுபதி நட்சத்திரமும் சித்தயோகம் கூடிய சுப நாள். அன்று தெலுங்கு வருட பிறப்பு யுகாதி பண்டிகை. அடுத்து புதன்கிழமை 10/4/2024 அன்றைய தினம் வளர்பிறையில் வரக்கூடிய துவிதியை திதியும், பரணி நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுப நாள். அன்று சந்திர தரிசன நாள். அடுத்தபடியாக வியாழக்கிழமை 11/4/2024 வளர்பிறையில் வரக்கூடிய திருதியை திதியும், கார்த்திகை நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய ஒரு அருமையான நாள். அன்றைய தினம் கௌரி விரதமும் கார்த்திகை விரதமும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைகிறது. அடுத்து வெள்ளிக்கிழமை 12/4/2024 திதி வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி திதி மாலை 6 மணி வரையும், ரோஹிணி நட்சத்திரமும் மரண யோகமும் கூடிய நாள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு. அடுத்து இந்த வாரத்தின் கடைசி நாள் 13/4/2024 சனிக்கிழமை திதி மாலை 5 மணி வரை வளர்பிறை பஞ்சமி திதியும், அதன் பின்பு சஷ்டி திதியும் வருகிறது. நட்சத்திரம் அன்று முழுவதுமே மிருகசீல நட்சத்திரம். இது இந்த வாரத்தில் கடைசி நாள் மட்டுமல்ல, இந்த பங்குனி மாதத்தோட கடைசி நாள் மட்டுமல்ல, இந்த சோபகிருது வருடத்தின் கடைசி நாள். ஏன்னா மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது, குரோதி வருடம் பிறக்கிறது. மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த காத்திருக்கிறது. நண்பர்களே, நாளும் கோளும் நம்மை வழி நடத்தும். அதன்படி இதுதான் கும்பராசி நண்பர்களே உங்களுக்கு திதிவார யோக நட்சத்திர அமைப்பு கிடக்கு.
பொதுவா இந்த வாரத்துல நல்ல பலன்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப சந்திர பகவானுடைய உச்சமும் சுக்கிர பகவானுடைய உச்சமும் நல்ல யோகத்தை கொடுக்கிறது. அடுத்தபடியாக 7ஆம் இடத்து அதிபதி உச்சத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய காலகட்டம் அற்புதமான பலன்களை கொடுக்கும். அந்த கணக்குப்படி பார்க்குறப்ப இந்த வாரத்துல நல்ல பலன்கள் நிறைய கிடைக்க காத்திருக்கிறது. பொருளாதாரத்தில் ஏற்றமே காண்பீர்கள். கடன் சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகள் கிடைக்கும். திருப்திகரமான நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். செவ்வாய் ஜாதகத்துல உங்க ராசிப்படி 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறது, 10ஆம் இடத்துல உங்க ராசியில உட்கார்ந்துருக்கிறது நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பு, புது புது முயற்சிகளை செய்யக்கூடிய வாய்ப்பு, இன்னும் அதிகப்படியான நன்மைகளை அடையக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு எல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து உத்தியோகத்தை பொறுத்தளவுக்கு திருப்திகரமான நிலைகள் நிலவும். சூரியனோட சேர்ந்து புதன் உட்கார்ந்துருக்கிறது அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் மிக அற்புதமாக இருக்கும். குறிப்பாக சொல்லப்பட்டோம்னா இதுகாரி இருந்து வந்த பணி சுமைகள் எல்லாம் குறையக்கூடிய வாய்ப்பும், உங்களுடைய வேலைகள் பகிர்ந்து அளிக்கக்கூடிய நன்மைகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல எதிர்பார்த்த நன்மைகளும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால உத்தியோகத்தை பொறுத்தளவுக்கு திருப்திகரமாக இருக்கும். உடல்நிலைகளை பொறுத்தளவுக்கு 6ஆம் இடத்து அதிபதி உச்சம் பெறும் காரணத்தினால கொஞ்சம் உடல்நிலைகள் மட்டும் சற்று கவனம் செலுத்துங்கள். தேவையில்லாத உணவுகளை உட்கொள்வதை தவிர்த்துங்கள். குறிப்பா வயிறு சார்ந்த பிரச்சனைகள், முதுகுத்தண்டு வடம், கால் சார்ந்த பாதம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால கொஞ்சம் இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க. அடுத்தபடியாக சுபமங்கலத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரத்துல சுப நிகழ்ச்சிகளை பேசுவதற்கும் சுபமங்கலத்தை எதிர்பார்ப்பதற்கும் உறுதி செய்வதற்கும் இறுதி செய்வதற்குமான ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் அமைய காத்திருக்கிறது. யோக பலங்கள் நல்லா இருக்கு. அடுத்தபடியாக பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு பலப்படும். இதுவரை பலகீனமாக இருந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் இனி பலமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. யோக பலமும் கிடைக்கும். கணவரும் மனைவியும் அந்யோன்யமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். சுணக்கங்கள்லாம் மறையும். இதுவரை வெளியாட்களுடைய தொல்லைகள் நிறைய இருந்தது, அவையெல்லாம் மாறி இனி இணக்க சூழ்நிலைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகளால் லாபமும் குழந்தைக்கு லாபமும் கிடைக்கிற ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் கும்பராசி என்பவர்களுக்கு அமைய காத்திருக்கிறது. இறைபலமும் குல தெய்வ ஆசீர்வாதமும் பரிபூர்ணமாக கும்பராசி என்பவர்களுக்கு கிடைக்க காத்திருக்கிறது. நண்பர்களே, தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு குறிப்பா கும்பராசி பெண்களுக்கு தொழில் வியாபாரம் சிறந்த நிலையில் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஜீவனாதிபதி யோகம் மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. புது முயற்சிகள் செய்வதற்கான வாய்ப்பு இருந்தால் அதனை பயன்படுத்திக் கொள்ளலாம். நண்பர்கள், உறவினர்கள், கூட்டாளிகள் இவர்களால் உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த வாரத்தில் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் சொல்லி பார்க்குறப்ப ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மாத சிவராத்திரி வருகிறது, சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்க. திங்கட்கிழமை அன்னைக்கு அமாவாசை திதி வருகிறது, அன்றைய தினம் அவரவர் இல்லத்து முன்னோர்களை வழிபாடு செய்யுங்க. திதி தர்ப்பணம் வழிபாடு இவைகள் சிறந்த நன்மையை தரும். இந்த வாரத்துல கார்த்திகை நட்சத்திரம் வருகிறது, முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்க. சதுர்த்தி திதி வருகிறது, இந்த சதுர்த்தி திதியிலே விநாயகர் பெருமானை வழிபாடு பண்ணுங்க. எல்லாம் உள்ள இறைவன் ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். கிடைத்து இன்னும் சிறப்பாக வாழ்வதற்கு ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள்.